இன்னைக்கு தேவி நாராயணத்தின் கடைசி தசகம் நம்ம பார்க்க போறோம். ஏக சத்வாரிம்ஷ தசகः பிரணாமம். பிரணாமம்னா என்ன? நமஸ்காரம். அம்பாளை போற்றி நமஸ்காரம் பண்றது. சோ இதுல என்னன்னா, இதுவும் நான் போன வாரமே சொன்ன மாதிரி 40வது பிரார்த்தனா எப்படி நம்ம தனியா அந்த தசகத்தை டெய்லி பாராயணமா படிக்கலாமோ அதே மாதிரி இந்த தசகத்தையும் நம்ம தனியா பாராயணம் பண்ணலாம். அதுவும் அம்பாளுக்கு உகந்த நாட்கள் ஆன செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இன்ஃபேக்ட் துர்க்கைக்கு. சோ இந்த 3 நாட்கள்லயும் நீங்க இத தனியா பாராயணம் பண்ணி அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். இந்த தசகத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு அப்புறமும் சர்வமங்கள மாங்கல்யே சொல்லி நமஸ்காரம் பண்ணி சொல்லலாம். ரொம்ப விசேஷம் அப்படி சொன்னா. நமஸ்காரம் ஒவ்வொரு வாட்டியும் பண்ண முடியலனாலும் சர்வமங்கள மாங்கல்யே ஆஃப்டர் எவ்ரி ஸ்லோகம் டில் த எண்ட் சொல்லணும். ஓகேவா? அதுதான் இந்த தசகத்தோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ கதை பார்ப்போம். எல்லாமே இதுல லீலைகள்ல நிறைய பார்த்துட்டோம். எவ்வளோ அவதாரங்கள் எடுத்து எவ்வளோ பேர் இதனால அம்பாளுடைய தியானத்தினாலையும் தபஸ்னாலையும் பயன் பெற்றார்கள். இன்ஃபேக்ட் மிருத்யு, அதாவது இதுல இருந்து ஒருத்தர் இறந்து போனவாளை கூட மீண்டும் உயிர்ப்பிக்க முடிஞ்சது அம்பாளுடைய கிருபை இருந்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம். நிறைய பார்த்துட்டோம் நம்ம இந்த ஒரு 40 தசகமா. அதை தவிர அவளுடைய அந்த சிந்தாமணி கிரகம் அத பத்தியும் நம்ம பார்த்தோம். அவ எப்படி அந்த பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா, அந்த பஞ்ச பிரம்மாசன கட்டில் அந்த இதுல மஞ்சத்துல எப்படி அவ அவ்வளோ அழகா வீற்றிருக்கிறாள். அவளுடைய அந்த ஏகாந்த மண்டபத்துல இருந்துட்டு எப்படி லோகத்தை ரட்சிச்சுன்னு இருக்கா, எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். சோ இப்போ இது அம்பாளை நமஸ்காரம் பண்றது. அவளுடைய அந்த சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம திருப்பியும் ஒண்ணு ஒண்ணா சொல்லி அவளுக்கு நமஸ்காரம் பண்றது. சோ என்ன சொல்றா முதல்லனா, இந்த அம்பாள் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கா. அவ இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இயங்குறது கிடையாது. அதே மாதிரி அவள அவள்லேந்து வேறுபட்டதா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவளுடைய ஸ்வரூபம் தான். அது எப்படி நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு தங்கம்னு இருந்தா அந்த தங்கத்துல இருந்து தான் வளையல், செயின், மோதிரம், நெக்லஸ் இந்த மாதிரி பல்வேறு ஆபரணங்கள் வரும். அதே மாதிரி அந்த களிமண் அப்படிங்கறதுல இருந்தா குடம், சட்டி, பொம்மை எல்லாமே வரும். அந்த மாதிரி அந்த பரமசக்தி பராசக்தியா இருக்கும் அந்த அம்பிகையிலேருந்து தான் பல்வேறு ஜீவராசிகளும் தோன்றுகின்றன. அவளேதான் பல ரூபம் தரித்திருக்கிறாள். அவளே பலவாக இருக்கிறாள். அதான் பகுதேவ வாசி அப்படின்னு சொல்லுவா. சோ இந்த உலகம் முழுவதிலும் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் உண்டு. அந்த அம்பாளுடைய பிரதிபிம்பங்கள் தான் எல்லா ஜீவராசிகளும். சோ பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்தோம்னா அவளுடைய ஸ்வரூபம் தான். அதனாலதான் அவளை சர்வ விஸ்வாத்மிகே அப்படின்னு அவளை சொல்றா. அந்த சர்வ விஸ்வாத்மிகை அந்த அம்பிகையை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றார். அதே மாதிரி நம்ம எல்லாம் இருக்கோம் மனுஷ ஜீவன். ஏன் மனுஷியான்னு இல்ல, எல்லா ஜீவராசிகளுமே கர்ம வினைக்கு இந்த ஜீவன் கட்டுப்பட்டது இல்லையா? சோ அந்த கர்ம வினையை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் இருக்கும். இந்த பிறப்பு இறப்பு எல்லாமே நம்ம கர்ம வினைப்படிதான் நடக்கிறது. சோ நம்ம இஷ்டத்துக்கு இன்னைக்கு நம்ம பிறப்போம், இன்னைக்கு நம்ம இறப்போம்னா அது நம்ம ஆசைப்படி நடக்கிறது இல்ல. அதே மாதிரி இறந்த பிறகும் அடுத்த ஜென்மத்துல நம்ம எங்க எப்போ என்னவா பிறக்க போறோம்ங்கிறத நாம நிச்சயிக்கிறது இல்லை. சோ கர்ம வினை தான் நம்மள ஒரு தேவனாகவோ பிறக்க வைக்கிறது, மனுஷனாகவோ இல்ல புழு பூச்சியாவோ ஜென்மம் எடுக்க வைக்கிறது. எல்லாமே கர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நம்ம எல்லாருமே. ஆனா அந்த தேவிங்கிறவோ கர்மாதீத்தை, கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கா. நம்மளுடைய சரீரம் எல்லாம் பிராரப்த சரீரம், அதாவது கர்மவினைக்கேற்ப எடுக்கக்கூடிய அந்த ஆஹ் ஒரு ஜனனம். சோ பிராரப்த சரீரம்னு சொல்வா. ஆனா அந்த
தேவியினுடைய சரீரம் வந்து சுவேஷ்டா சரீரம். அதாவது அவளுடைய இச்சைப்படி அது இருக்கிறது. சோ அவளுக்குன்னு பார்த்தோம்னா எந்த ஆசைகளும் கிடையாது. ராகத்வேஷம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவள் அந்த தேவி. பலவித அவதாரங்கள் எடுக்கக்கூடியவள் அவள். சோ இப்ப ஒரு நாடகத்துல எப்படி எத்தனை வேஷம் போட்டு நடிச்சாலும் இப்ப ஒண்ணும் இல்ல நம்மளே இந்த ஒரு நாடகத்துல ஒரு கொலைகாரனா வேஷம் போட்டோம்னா நம்மளுக்கு பாவம் வந்து சேருமா? இல்ல. அதே மாதிரி பெரிய சாமியாரா வேஷம் போட்டு நடிச்சா உடனே அந்த புண்ணியம் எல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துருமா? இல்ல. எல்லாமே வெறும் வேஷம் தான் இல்லையா? அந்த மாதிரி அவ பல ரூபங்களாக நம்ம இத்தனை ஜீவராசிகளா இருந்தாலும் அவள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அவளுடைய அந்த பாப புண்ணியங்களுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஜீவராசிகளுடைய எல்லாமே அவளுடைய லீலையாக தான் இருக்கு. சோ அந்த அம்பாளுடைய லீலைகளை எல்லாம் கேட்டு படிச்சு பாடி அதனுடைய பலனாக நம்ப இந்த ராகத்வேஷத்திலிருந்து நம் மனதை தூய்மைப்படுத்தலாம். சோ அம்பாளுடைய லீலைகளால் மற்றவர்களுக்கு நன்மையே தவிர அவளுக்கு அதனால ஆக போறது ஒண்ணுமே இல்லை. அதுதான் அம்பாளுடைய கருணா பிரவாகம். அப்படிப்பட்ட அந்த லோக மாதாவான அந்த அம்பாளை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடுத்தது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே வந்து நேத்தி தோன்றினது, இன்னைக்கு தோன்றியது, நாளைக்கு தோன்றப் போறது எல்லாமே வந்து ஏதோ ஒரு காலத்துல அழியக்கூடியவை தான். ஏன் இந்த உலகமே எடுத்தாலும் பிரளய காலத்துல அழிஞ்சுதான் போறது. ஆனா அழியாத ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் அந்த அம்பாள். அம்பாளுடைய இருப்பிடம் சாஸ்வதமானது. சோ அந்த அம்பாளுடைய பாத கமலயத்தை நம்ம அடையறதுக்கு தான் எல்லாருமே என்ன நிறைய தியானம், தபசு, யஜ்ஞம் இதெல்லாம் பண்றா. நிறைய விரதம் எல்லாம் அனுஷ்டிக்கிறா. சோ இங்க வந்து அம்பாளுடைய சிறப்பையும் சொல்றா. அதாவது யாம், மரணம் மரணம் மரணிச்சவாளுக்கும் திருப்பியும் உயிர் கொடுக்கறா ஒண்ணு. அது மாதிரி துர்மரணம் அடைஞ்ச அந்த பரீட்சித்து மகாராஜா, அதாவது தக்ஷகன்கிற அந்த பாம்பு கடிச்சு துர்மரணம் அடைஞ்சான் அவன். அந்த துர்மரணம் அடைஞ்சவா யாருக்குமே வந்து நற்கதி கிடையாது அப்படிங்கறது நம்ம தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவன் புள்ள அம்பாளை குறித்து யஜ்ஞம் பண்ணினா. அந்த யஜ்ஞம் முடிஞ்ச உடனே அந்த பரீட்சித்து மன்னன் வந்து அம்பாளுடைய பாதார விந்தத்தை அடைந்தான். சோ இதுல இருந்து என்ன தெரியறது? என்ன இதுவா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய அந்த சக்தி அம்பாளிடம் இருக்கிறது அப்படின்னு தெரியாது. சோ இப்படி உபாசிக்கப்பட்ட அந்த அன்னை ஜெகதாம்பிகைக்கு நமஸ்காரம். அம்பாளுடைய ஆணை இல்லாம ஒத்தராலும் எதுவுமே செய்ய முடியாது. நாம் செய்யும் அத்தனை செயல்களுமே அவளுடைய ஆணைப்படிதான் செய்யப்படுகிறது. ஒண்ணும் இல்ல. நம்ம தேவலோகத்திலே எடுத்துட்டாலும் வாயு பகவான் காத்து சுகமா வீசறதுக்கு, அது மாதிரி அக்னி பகவான் சுடர் விட்டு எரியறதுக்கு, வருண பகவான் மழையா பொழியறதுக்கு, சூரியன் சந்திரன் எல்லாம் உதிக்கிறதுக்கு எல்லாமே அந்த அம்பாள் அருள் புரிஞ்சா மட்டும்தான் முடியும். சோ தேவர்களே அம்பாளை வந்து வணங்கி அதனால தத்தம் வேலைகளை செஞ்சு பிரகாசிக்க முடியறதுன்னா தேவர்களுக்கே அப்படின்னா நம்ம மாதிரி மனிதர்களை பத்தி சொல்லவும் வேண்டுமா? அநேக கோடி பிரம்மாண்டங்களின் தலைவியாக இருக்கும் அந்த தேவியை நம்ம எப்போதும் ஆராதனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அந்த சர்வசக்தி ஸ்வரூபிணிக்கு எங்கள் நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். சோ அந்த அம்பாளுடைய பாதார விந்தங்களை அடையறதுக்கு கடினமான விரதம், தவம், யோகம் என்று எந்த மார்க்கத்தை அனுஷ்டித்தாலும் அதோட பக்தியும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டும். எது வேணா நீ பண்ணு, அதை பக்தியோட செய்யணும். அந்த பக்திங்கிற அந்த ஃபேக்டர் இல்லைன்னா இது எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. உண்மையான பக்திய அவ மேல வச்சா அது என்னைக்குமே வீண் போகாது. பிறவி சுழற்சியிலேந்து விடுபட்டு அவளோட அடி போய் சேரறதுக்கு அந்த பக்தி தான் பெரிதும் துணை நிற்கும்.
சோ இந்த யோகா, தபஸ் இந்த மாதிரி கடினமான வழிகளை கடைபிடிச்சு நம்மள உடம்பையும் இதையும் வருத்திண்டு நம்ம கஷ்டப்பட வேண்டணும்ன்ற அவசியமே இல்லை. அவாள்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவ அடைஞ்ச அதே பலனை சுலபமாக நாம் எப்படி அடையலாம் அப்படின்னா, அந்த அம்பாளுடைய கதைகளை கேட்பது, ஸ்மரணம். அதே மாதிரி நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள பங்கு கொள்றது, இந்த மாதிரி பாராயணங்கள், சத்சங்கங்கள் எல்லாம். இது மூலமாவே நம்ம அந்த ஆஹ் அந்த மாதிரி கடுமையான பாதை மூலம் அவளை அடையறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஈஸி சுலபமான பக்தியை செலுத்தி இதெல்லாம் பண்ணியே நம்ம அந்த அம்பாளின் அருளை அடையலாம். சோ இந்த சம்சார துக்கத்தை கடந்து இந்த பரமபதத்தை இந்த மாதிரி மார்க்கத்திலேயே, பக்தி மார்க்கத்திலேயே நாம் அடையலாம். பக்தி மூலமாகவே அருள் பாலிக்கும் அந்த லோகநாயகிக்கு நமஸ்காரம். அது மாதிரி ராகம், துவேஷம் இது எல்லாமே மாயையால நம்மளுக்கு ஏற்படுகிறது. தேவியுடைய பக்தர்களுக்கு அந்த மாயாதேவி, மாயாதேவிங்கிறது யாரு? அம்பாளுடைய ஒரு தாசின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது அவளுடைய ஒரு ஸ்வரூபம். அவ ஆணைப்படி இவ நடக்கிறா, மாயாதேவிங்கிறவ. சோ தேவியுடைய பக்தர்களுக்கு அந்த மாயாதேவி எந்த ராகத்வேஷத்தையும் தரமாட்டாள் அப்படின்னு சொல்றா. சோ தேவிங்கிறவோ அந்த மாயைக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள். அந்த மாயா தீத்தையாகிய தேவிக்கு என் நமஸ்காரம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி நம்மள மாதிரி அல்ப மனிதர்கள் என்னன்னா, நிறைய பணம், நிறைய நம்ம உறவினர்கள், பந்துக்கள், நல்ல நண்பர்கள், இதையெல்லாம் தனக்கு அனுகூலமா இருந்தா அதுதான் சுகம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கா. அதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை நம்மளுக்கு சுகமான வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கா. உண்மையிலேயே சுகமும் துக்கமும் இந்த மாதிரி விஷயத்துல இல்ல. ஆத்மார்த்தமான பக்தியோடு கூடிய அந்த தேவியின் ஸ்மரணை தான் உண்மையான நிலையான சுகத்தை நமக்கு தரும். அந்த அம்பாளை எப்போ நம்ம மறக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பல்வேறு துக்கங்கள் தான் நம்மளுக்கு வருது. சோ நம்மளுக்கு இப்போ கண்ணை ஒரு வெளிச்சத்தை பார்க்கணும், கண்ணை எருக்கி மூடிண்டு வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணை திறக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த அம்பாளுடைய ஆஹ் அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அவளுடைய ஸ்மரணை தான் நம்மளுக்கு அதை முழுவதுமாக தரும் அப்படின்னு சொல்றா. சோ அப்படி அனைவருக்கும் க்ஷேமத்தை தரும் அந்த பராசக்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றா. சோ இப்போ ரெண்டு டேர்ம்ஸ் சொல்றா. மிருத்யு, அமிர்தம், அமிர்தத்துவம். சோ மிருத்யு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த சம்சாரம், இந்த ராகத்வேஷங்களின் ரூபமான இந்த சம்சார துக்கம்ங்கிறது தான் மிருத்யு. இந்த ராகத்வேஷம் இல்லாத ஒரு நல்ல சாந்தமான நிலைதான் அமிர்தத்துவம். சோ மிருத்தியோட லட்சணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம், விரோதம், அது மாதிரி பயம், நம்மளுக்கு ஏதாவது கெட்டது நடந்துடுமோன்ற பயம், இது எல்லாம் மிருத்யுவுடைய லட்சணம். அதே அபயம், சுகம், எப்போதும் நல்லதையே நினைக்கிற அந்த மனம், அதுதான் அமிர்தத்துவத்தோட லட்சணங்கள். ரெண்டும் ஆப்போசிட். சோ யார்கிட்டையும் கோபம், விரோதம் இல்ல, மனசுல எந்த பயம் இதெல்லாம் இல்லைன்னா மனசு நம்மளுக்கு அமைதியா இருக்கும் இல்லையா? அதுதான் அமிர்தத்துவம் அப்படின்னு. சோ அந்த அமிர்தத்துவ லட்சணங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த அம்பாலோட கருணா கட்டாட்சம் அவசியம் வேணும். இந்த லோகத்துல எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த லட்சணங்கள் நம்மளுக்கு கிடைத்தா. சோ அவரே வேண்டிக்கிற பாலேலி நம்பூதிரி, இந்த லோகத்துல கெடுதல் எல்லாமே அழிந்து போகட்டும், எல்லாரும் இந்த பிறவி சுழற்சியிலேந்து எல்லாருக்கும் விமோச்சனம் கிடைக்கட்டும். இப்படிப்பட்ட அமிர்த லட்சணங்கள் நிறைந்த மனப்பக்குவத்தை எல்லோருக்கும் நீ தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வ மங்கள ஸ்வரூபிணியான தேவியை நமஸ்காரிக்கிறார். அந்த அம்பாள் மகா சக்தி ஸ்வரூபிணியா இருக்கா.
சோ இங்க அகைன் அவளுடைய இத சொல்றா. அதாவது ஒரு நெருப்பு, அவ்வளோ நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு நல்லா ஜோரா எரியறது, ஜுவாலை விட்டுண்டு எரியறது. அதுலேருந்து தீப்பொறி நாலா பக்கமும் அப்படியே சிதறுது இல்லையா? அந்த தீப்பொறிகள் மாதிரிதான் நம்ம இந்த ஜீவன்கள் எல்லாமே. எல்லாமே அந்த நெருப்புலேருந்து வந்தது இல்லையா? சோ அந்த நெருப்புங்கிறது தேவினா, அதிலேருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறிகள் தான் நம்ம எல்லாரும். சோ எல்லாமே அந்த சக்திக்குள் அடக்கம். அப்பேற்பட்ட அபார சக்தியும், அதோட சக்தி மட்டும் அவளுக்கு இல்ல, அபார கருணையும் கொண்ட அந்த அம்பிகை எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயா இருக்கா, கருணை மழை பொழிகிறாள் அந்த தேவி. அப்பேற்பட்ட சர்வசக்திமயி கருணாமயியான அந்த தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அம்பாள் தான் பிரம்மம், அம்பாள் தான் பரமாத்மாவா இருக்கா. அவளேதான் பல நாமங்களையும் பல ரூபங்களையும் தரித்து இருக்கா. சோ துர்கா, பத்ரா, கல்யாணி, மாதங்கி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி எல்லாமே ஒன்றுதான். எல்லாமே அவளுடைய நாமங்கள், எல்லாமே அவதான். சோ எந்த நாமத்தை சொல்லி எந்த ரூபத்துல வழிபட்டாலும் நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் போய் சேர்றது யார்கிட்ட? அந்த மகா சக்தி கிட்டதான், ஒரு இடத்துலதான் போய் சேர்றது. அப்பேற்பட்ட அந்த பராசக்திக்கு அநேக கோடி நமஸ்காரம். சோ நதிகள், நிறைய நதிகள் இருந்தாலும் எல்லாம் போய் சங்கமிக்கும் இடம் கடல் இல்லையா? இந்த கடல் மாதிரி இருக்கிறது தான் அந்த தாயான தேவி அப்படின்னு சொல்றா. கடைசி ஸ்லோகத்துல அந்த அம்பாள் தேவியோடைய இந்த நாராயணி அப்படிங்கிற அந்த தேவியுடைய மகத்துவத்தை வர்ணிக்கும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு தேவி நாராயணியம் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஒண்ணுமே தெரியாம பாருங்க, இவ்வளோ அழகா அவர் எல்லாம் எழுதிட்டு, அதுதான் அந்த பெரிய பெரிய கவிகளுடைய லட்சணம். ஏன் ஆதிசங்கரரே அப்படிதான் சொல்லுவாரியா, எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் பிழை செய்திருந்தா. ஏன் தேசிகர் சுவாமியும் அப்படியேதான் சொல்லுவார். எல்லாருமே வள்ளா, அதாவது நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவா. சில பேரு இருக்கிற கொஞ்சம் அரகுற மாதிரி வச்சுண்டே நீ என்ன மாதிரி உண்டா அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பா. இவாள்லாம் முழுதும் முழு ஞானம் பெற்றவர்கள், என்னைக்குமே தங்களை ஞானின்னு பெருமையா சொல்லிக்க மாட்டா அந்த மாதிரி. சோ இவரும் எனக்கு ஒண்ணுமே தெரியாம தான் இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கேன், இருந்தாலும் நான் எழுதின இந்த ஸ்லோகம் லோக க்ஷேமத்தை தரட்டும், இதை படிப்பவர்களுக்கு அந்த அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பராசக்தியான தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த தேவி நாராயணியத்தை பூர்த்தி பண்ற பாலேலி நம்ம. ஓகேவா? எல்லா பிரணாமம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு அப்புறமும் சர்வ மங்கள மாங்கல்யே சொல்லி முடிக்கணும். ஓகே, ஆரம்பிக்கலாம். மேம் இன்னைக்கு அபி மேம் ஆரம்பிக்கணும், நான் கூப்பிட்டுமா மேம்? எஸ் எஸ் ப்ளீஸ். தேவி த்வதாவாஸ்யமிதன்ன கிஞ்சித், देवी त्वदावाश्यमिदं न किञ्चित्, वस्तु त्वदन्यद् बहुधेव भासि, वस्तु त्वदन्यत् बहुदेव भाषि, देवासुराश्रित्पणरादिरूपा, देवासुराश्रिद्वनरादिरूपा, विश्वात्मिके ते सततं नमोऽस्तु, विश्वात्मिके ते सततं नमोऽस्तु। देवी त्वदावाश्यमिदं न किञ्चित्, वस्तु त्वदन्यत् बहुदेव भाषि, देवासुराश्रिद्वनरादिरूपा, विश्वात्मिके ते सततं नमोऽस्तु। देवी त्वदावाश्यमिदं न किञ्चित्, वस्तु त्वदन्यत् बहुदेव भाषि, देवासुराश्रिद्वनरादिरूपा, विश्वात्मिके ते सततं नमोऽस्तु। சர்வமங்கள சொல்லுங்க.
சர்வமங்கள மாங்கல் ராகம் கரெக்டா? சொல்லுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மேம் இந்த செகண்ட் லைன் எப்படி மேம் பிரிக்கணும்? தேவா சுரா ஆசுரா ஸ்ருத்பண ராதி ரூபா. ஓகே மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் விசாலம் மாமி. न जन्मते कर्म च देवि लोकक्षेमाय जन्मानि दधासि मातः न जन्मते कर्म च देवि लोकक्षेमाय जन्मानि ददासि मातः करोषि कर्माणि च निःस्पृहा त्वं करोषि कर्माणि च निःस्पृहा त्वं जगद्विधात्र्यै सततं नमस्ते जगद्विधात्रै सततं नमस्ते न जन्मते कर्म च देवि लोकक्षेमाय जन्मानि ददासि मातः करोषि कर्माणि च निःस्पृहा त्वं जगद्विधात्रै सततं नमस्ते. கரெக்டா முடிஞ்சதா? रागमारि न जन्मते कर्म च देवि लोकक्षेमाय जन्मानि दधासि मातः करोषि कर्माणि च निःस्पृहा त्वं जगद्विधात्र्यै सततं नमस्ते. न जन्मते कर्म च देवि लोकक्षेमाय जन्मानि ददासि मातः करोषि कर्माणि च निःस्पृहा त्वं जगद्विधात्रै सततं नमस्ते. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते. Next. விஜி ஸ்ரீராம். சாரி, விஜி ஸ்ரீனிவாசன். तत्त्वत्पदं यद्ध्रुवमारुरुक्षुः तत्त्वत्पदं यत्ध्रुवमारुरुक्षुः पुमान् व्रती निश्चलते चित्तः पुमान् व्रती निश्चलते चित्तः करोति तीव्राणि तपांसि योगी करोति तीव्राणि तपांसि योगी तस्यै नमस्ते जगदम्बिकायै तस्यै नमस्ते जगदम्बिकायै तत्त्वत्पदं यत्ध्रुवमारुरुक्षुः पुमान् व्रती निश्चलते चित्तः करोति तीव्राणि तपांसि योगी तस्यै नमस्ते जगदम्बिकायै तत्त्वत्पदं यत्ध्रुवमारुरुक्षुः पुमान् व्रती मैम Yes, ma. ओके पुमान् व्रती निश्चलदेह चित्तः करोति तीव्राणि तपांसि योगी तस्यै नमस्ते जगदम्बिकायै सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोस्तुते. சிவேக்கு அப்புறம் ஷர்வார்த்திர இல்ல சர்வார்த்திர. எங்கம்மா சர்வமங்கலையா? ஆமா, சர்வார்த்த. ஓகே ஓகே, தேங்க்ஸ். சர்வார்த்த சாதிக்கு. சர்வார்த்த சாதிக்கு சரண்யே திரியம்பிகே அதெல்லாம் கரெக்ட். ஷர்வார்த்த இல்ல சர்வார்த்த. சர்வார்த்த எல்லாருமே சொல்லுவா சிவே ஷர்வார்த்தம்பா. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வெங்கடேஸ்வரன் சார். வெங்கடாஜ்ஞயாவாத்யனிலோ நலஸ்ச. வெங்கட் சார். नमस्कार. त्वदाज्ञया वात्यनिलो नलश्च वात्यनिलो नलश्च. ओके. ज्वलत्युदेति द्युमनिः शशी च ज्वलत्युदेति दुमनिः शशी च निजैर्निजैः कर्मभिरेव सर्वे निजैर्निजैः कर्मभिरेव सर्वे त्वां पूजयन्ते वरदे नमस्ते. त्वां पूजयन्ते वरदे नमस्ते.
त्वदाज्ञया वात्यनिलो नलश्च ज्वलत्युदेति द्युमनिशशी च निजैर्निजैः कर्मभिरेव सर्वे त्वां पूजयन्ते वरदे नमस्ते त्वदाज्ञया वात्यनिलो नलश्च ज्वलत्युदेति द्युमनिशशी च निजैर्निजैर्कर्मभिरेव सर्वे त्वां पूजयन्ते वरदे नमस्ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते Beautiful. Next. வைரலட்சுமி மேம். भक्तिर्नवध्यायत एव देवी भक्तिर्न वन्ध्यायत एव देवी रसपाट्टु पाड्रेन भक्तिर्नवध्यायत एव देवी भक्तिर्न वन्द्यायत एव देवी रागादिरोगाभिभवात् विमुक्ताः रागादिरोगाभिभवात् विमुक्ताः मर्त्यादयस्त्वत्पदमाप्नुवन्ति मर्त्यादयस्त्वत्पदमाप्नुवन्ति सो मर्त्यादयस्त्वत्पदमाप्नुवन्ति तस्यै नमस्ते भुवनेशि मातः तस्यै नमस्ते भुवनेश्री मातः भक्तिर्नवन्त्या यत एव देवी रागादिरोगाभिभवात् विमुक्ताः मर्त्यातयस्त्वत्पदमाप्नुवन्ति तस्यै नमस्ते भुवनेश्री मातः भक्तिर्नवन्त्या यत एव देवी रागादिरोगाभिभवात् विमुक्ताः मर्त्यादयस्त्वत्पदमाप्नुवन्ति तस्यै नमस्ते भुवनेश्री मातः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते நமோஸ்துதே नमोस्तुते थैंक यू मैम தேல தே சொல்லக்கூடாது நமோஸ்துதே नमोस्तुते थैंक यू मैम नेक्स्ट உமா குமார் மேம். सर्वात्मनायो भजते त्वदङ्घ्रिं सर्वात्मनायो भजते त्वदङ्घ्रिं माया तवामुष्य सुखं ददाति माया तव मुष्य सुखं ददाति दुःखं च सा त्वद्विमुखस्य देवी दुःखं च सा त्वद्विमुखस्य देवी मायाधिनाथे सततं नमस्ते मायाधीना ते सततं नमस्ते सर्वात्मनायो भजते त्वदङ्घ्रिं माया तव मुष्य सुखं ददाति दुःखं च सा त्वद्विमुखस्य देवी मायाधीना ते सततं नमस्ते सर्वात्मनायो भजते त्वदङ्घ्रिं माया तव मुष्य सुखं ददाति दुःखं च सा त्वद्विमुखस्य देवी मायाधीना ते सततं नमस्ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते ब्यूटिफुल नेक्स्ट சுதா ஸ்ரீனிவாசன் மம்மி. दुःखं न सुखं सुखं च दुःखं न सुखं सुखं च त्वद्विस्मृतिर्दुःखमसह्यभारम् त्वद्विस्मृतिर्दुःखमसह्यभारम् सुखं सदा त्वत्स्मरणं महेशी सुखं सदा त्वत्स्मरणं महेशी लोकायशं देहि नमो नमस्ते लोकायशं देहि नमो नमस्ते दुःखं न सुखं सुखं च त्वद्विस्मृतिर्दुःखमसह्यभारम् सुखं सदा त्वत्स्मरणं महेशी लोकायशं देहि नमो नमस्ते दुःखं न सुखं सुखं च त्वद्विस्मृतिर्दुःखमसह्यभारम् सुखं सदा त्वत्स्मरणं महेशी
लोकायशं देहि नमो नमस्ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते नमस्कार Beautiful. Next. சௌமியா மேம். पतन्तु ते देवी कृपाकटाक्षाः सन्तु ते देवि कृपाकटाक्षाः सर्वत्र भद्राणि भवन्तु नित्यम् सर्वत्र भद्राणि भवन्तु नित्यम् सर्वोऽपि मृत्योरमृतत्वमेतु सर्वोऽपि मृत्योरमृतत्वमेतु नश्यन्त्वभद्राणि शिवे नमस्ते नश्यन्त्वभद्राणि शिवे नमस्ते पतन्तु ते देवि कृपाकटाक्षाः सर्वत्र भद्राणि भवन्तु नित्यम् सर्वोऽपि मृत्योरमृतत्वमेतु नश्यन्त्वभद्राणि शिवे नमस्ते पतन्तु ते देवि कृपाकटाक्षाः सर्वत्र भद्राणि भवन्तु नित्यम् सर्वोऽपि मृत्योरमृतत्वमेतु नश्यन्त्वभद्राणि शिवे नमस्ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। Beautiful. Next. ஷீலா மேம். नमो नमस्ते किल शक्तियुक्ते नमो नमस्तेऽखिलशक्तियुक्ते नमो नमस्ते जगतां विधात्री नमो नमस्ते जगतां विधात्री नमो नमस्ते करुणाद्रचित्ते नमो नमस्ते करुणार्द्रचित्ते नमो नमस्ते सकलार्तिहन्त्री नमो नमस्ते सकलार्तिहन्त्री नमो नमस्तेऽखिलशक्तियुक्ते नमो नमस्ते जगतां विधात्री नमो नमस्ते करुणार्द्रचित्ते नमो नमस्ते सकलार्तिहन्त्री नमो नमस्तेऽखिलशक्तियुक्ते नमो नमस्ते जगतां विधात्री नमो नमस्ते करुणार्द्रचित्ते नमो नमस्ते सकलार्तिहन्त्री सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। Beautiful. Next. சீதாலட்சுமி மேம். Yes, ma'am. दुर्गे महालक्ष्मी नमो नमस्ते दुर्गे महालक्ष्मी नमो नमस्ते भद्रे महावाणी नमो नमस्ते भद्रे महावाणी नमो नमस्ते कल्याणि मातङ्गि रमे भवानी कल्याणी मातङ्गी रमे भवानी सर्वस्वरूपे सततं नमस्ते सर्वस्वरूपे सततं नमस्ते दुर्गे महालक्ष्मी नमो नमस्ते भद्रे महावाणी नमो नमस्ते कल्याणी मातङ्गी रमे भवानी सर्वस्वरूपे सततं नमस्ते दुर्गे महालक्ष्मी नमो नमस्ते भद्रे महावाणी नमो नमस्ते कल्याणी मातङ्गी रमे भवानी सर्वस्वरूपे सततं नमस्ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. சோ பல ரூபங்கள் பல நாமங்களா இருந்தாலும் நம்ம பண்ற பிரார்த்தனை இது அது எல்லாம் அந்த ஒரே பராசக்தியை தான் போய் சேர்றது. அவதான் பல ரூபங்களையும் பல நாமாக்களாலும் போற்றப்படுபவள் அவளே. சர்வஸ்வரூபிணி சர்வஸ்வரூபே சததம் நமஸ்தே. ஓகே, நெக்ஸ்ட். சாவித்திரி பிச்சை மாமி. यत्किञ्चिदज्ञातवतेह देवी नारायणीयं रचितं मयेदम् यत्किञ्चिदज्ञातवतेह देवी नारायणीयं रचितं मयेदम्
अभद्रनाशाय सतां हिताय अभद्रनाशाय सतां हिताय तव प्रसादाय च नित्यमस्तु। तव प्रसादाय च नित्यमस्तु। यत्किञ्चिदज्ञातवतेह देवी नारायणीयं रचितं मयेदम् अभद्रनाशाय सतां हिताय तव प्रसादाय च नित्यमस्तु। यत्किञ्चिदज्ञातवतेह देवी नारायणीयं रचितं मयेदम् अभद्रनाशाय सतां हिताय तव प्रसादाय च नित्यमस्तु। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। ॐ श्रीमात्रे नमः। श्रीमात्रे नमः। देवी नारायणीयं सम्पूर्णम्। என்ன பேசுறதுனே தெரியல, blank. ஓகே, ஒரு வாட்டி ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிடலாம். एकचत्वारिंशदशकः प्रणामम्। देवी सारी ஒரு நிமிஷம். ओके, देवी त्वदावास्यमिदं न किञ्चित् वस्तु त्वदन्यद् बहुदेव भासि। देवासुरासृक्पणरादिरूपा विश्वात्मिके ते सततं नमोऽस्तु। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते। न जन्मते कर्म च देवि लोकक्षेमाय जन्मानि दधासि मातः। करोषि कर्माणि च निःस्पृहा त्वं जगद्विधात्र्यै सततं नमस्ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते। तत्त्वत्पदं यद्ध्रुवमारुरुक्षुः पुमान् व्रती निश्चलदेहचित्तः। करोति तीव्राणि तपांसि योगी तस्यै नमस्ते जगदम्बिकायै। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते। त्वदाज्ञया वात्यनिलो नलश्च ज्वलत्युदेति द्युमनिः शशी च। निजैर्निजैः कर्मभिरेव सर्वे त्वां पूजयन्ते वरदे नमस्ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते। भक्तिर्न वन्ध्या यत एव देवी रागादिरोगाभिभवाद् विमुक्ताः। मर्त्यादयस्त्वत्पदमाप्नुवन्ति तस्यै नमस्ते भुवनेशि मातः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते। सर्वात्मना यो भजते त्वदङ्घ्रिं माया तवामुष्य सुखं ददाति। दुःखं च सा त्वद्विमुखस्य देवी मायाधिनाथे सततं नमस्ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते। दुःखं न सुखं सुखं च त्वद्विस्मृतिर्दुःखमसह्यभारम्। सुखं सदा त्वत्स्मरणं महेशि लोकायशं देहि नमो नमस्ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते। पतन्तु ते देवि कृपाकटाक्षाः सर्वत्र भद्राणि भवन्तु नित्यम्।
सर्वोऽपि मृत्योरमृतत्वमेतु नश्यन्त्वभद्राणि शिवे नमस्ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते। नमो नमस्ते किल शक्तियुक्ते नमो नमस्ते जगतां विधात्री नमो नमस्ते करुणार्द्रचित्ते नमो नमस्ते सकलार्तिहन्त्री। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते। दुर्गे महालक्ष्मी नमो नमस्ते भद्रे महावाणी नमो नमस्ते कल्याणि मातङ्गि रमे भवानी सर्वस्वरूपे सततं नमस्ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते। यत्किञ्चिदज्ञातवतेह देवी नारायणीयं रचितं मयेदम् अभद्रनाशाय सतां हिताय तव प्रसादाय च नित्यमस्तु। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते। ॐ श्रीमात्रे नमः। सर्वं श्री दुर्गार्पणमस्तु. இது முடிச்சுட்டு தேவி சூக்தம், நம்ம தேவி மகாத்மியம்ல படிச்சிருக்கோம் இல்லையா, தேவி சூக்தம் அது சொல்லி முடிக்கிறது பாராயணம் பண்ணும்போது. தட் இஸ் த ப்ரொசீஜர். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நான் அந்த ஆட் ஆன் ஸ்லோகாஸ்ன்ற அந்த இதுலயே கொடுத்துருக்கேன் கீழே என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல முக்கியமானதுங்கிறது வந்து பார்க்கும்பொழுது தசகம் 9 இல்லைன்னா 35, 36, 37 இல்லைன்னா 40, 41. இது வந்து அதாவது 9 தனியா இல்ல 35, 36, 37 அது மூணும் ஒரு இது பேக் மாதிரி, இல்லைன்னா 40, 41. இது வந்து நித்திய பாராயணத்துக்கு செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இதுல எல்லாம் சொல்லறதுக்கு ரொம்ப உகந்தது. 9, 35, 36 அடுத்தது 37. 9 தனியா, 35, 36, 37 அது ஒரு செட்டு. அப்புறம் 40, 41 அது ஒரு செட்டு. சோ இன்னைக்கு வெறும் நம்ம 35, 36, 37 மட்டும் படிக்கலாம். நாளைக்கு 40, 41 தனியா படிக்கலாம். ஒரு நாளைக்கு 9 மட்டும் தனியா படிக்கலாம். அந்த மாதிரி 41 நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு அப்புறமும் சர்வமங்கல மாங்கல்யே சொல்லி நமஸ்காரம் பண்ணா ரொம்ப உச்சிதம். 41 முடிச்ச உடனே தேவி சுக்தம் சொல்லி முடிக்கணும். தேவி சுக்தம் எடுத்துக்கோங்க, வேணா அப்படியே சொல்லலாம். யாராவது ஒரு 5 ஸ்லோகமா சொல்லிட்டு வாங்க. நான் எடுத்துக்கணும் முதல்ல ஒரு நமோ தேவியை மகாதேவியை. ஓகே, உமாகுமார் ஆரம்பிங்கோ. 5 ஸ்லோகம். ஓகே மேம். नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः। नमः प्रकृत्यै भद्रायै नियतास् प्रणतास्मताम्। रौद्रायै नमो नित्यायै गौर्यै धात्र्यै नमो नमः। ज्योत्स्नायै चेन्दुरूपिण्यै सुखायै सततं नमः। कल्याण्यै प्रणतां वृद्ध्यै सिद्ध्यै कुर्मो नमो नमः। नैऋत्यै भूभृतां लक्ष्म्यै शर्वाण्यै ते नमो नमः। दुर्गायै दुर्गपारायै सारायै सर्वकारिण्यै ख्यात्यै तथैव कृष्णायै धूम्रायै सततं नमः. இன்னொன்னு இருக்கா? சாரி மேம்.
अति सौम्यातिरौद्रायै नातस्तस्यै नमो नमः नातस् இல்ல நதாஸ்தஸ்ய sorry अति सौम्यातिरौद्रायै नतास्तस्यै नमो नमः नमो जगत् प्रतिष्ठायै देव्यै कृत्यै नमो नमः கலைவாணி Yes, ma'am. या देवी सर्वभूतेषु विष्णुमायेति शब्दिदा नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु चेतनेत्यभिधीयते नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या மூணாவே சொல்லேன் வாங்க சீதா லட்சுமி நிறைய பேர் இருக்கு या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु क्षुतारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः संगीता या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्मै नमस्तस्मै नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु तृष्णारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः लक्ष्मी मम्मी या देवी सर्वभूतेषु जातिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लज्जारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः பூதேஷு பூதேஷுன்னு சொல்லக்கூடாது பூத்தேஷு சரியா மாதிரி யா தேவி சர்வ இல்ல யா தேவி வி வந்து தீர்க்கம் ஜோதிஷ்வரி மாமி या देवी सर्वभूतेषु श्रद्धारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु कान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः जयलक्ष्मी मम्मी या देवी सर्वभूतेषु वृत्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु स्मृतिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः शीला मम्मी या देवी सर्वभूतेषु तुष्टिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु भ्रान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः मीनाक्षी श्रीधरन मम्मी அதெல்லாம் ஆயிடுச்சு इन्द्रियाणाम् अधिष्ठात्री भूतानां साकिलेषु या भूतेषु सततं तस्यै व्याप्ति देव्यै नमो नमः चितिरूपेण या कृष्ण मेदत् व्याप्य स्थिता जगत् नमस्तस्यै 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 नमो नमः நெக்ஸ்ட் ரஷ்மி சொல்லுங்க நீங்க ஒண்ணு சொல்லுங்க பானு மாமி ஒண்ணு சொல்லுங்க स्तुतासुरै पूर्वमभिष्ट संश्रयात् இல்ல அபீஷ்ட स्तुतासुरैः पूर्वमभीष्ट संश्रयात् तथा सुरेन्द्रेण दिनेषु सेविता ओके मामी चल रहे स्तुतासुरैः पूर्वमभीष्ट संश्रयात् अभीष्ट पूर्वमभीष्ट बीस दीर्घम इरुक्का सॉरी मामी बुक ओके स्तुतासुरैः पूर्वमभीष्ट संश्रयात् तथा सुरेन्द्रेण दिनेषु सेविता
करोतु सा नः शुभहेतुरीश्वरी शुभानि भद्राण्यभिहन्तु चापदः வெரி குட். பானு மம்மி. साम्प्रतं चोत्तद दैत्य सारी गुरुजी या साम्प्रतं चोत्तद दैत्यतापितैः अस्माभिरीशासुरै नमस्यते या च स्मृतात् या च स्मृता तत्क्षणमेव हन्तिनः हन्तिनः सर्वावदो भक्ति विनम्रमूर्तिभिः அப்படியே எதக்ஷர சொல்லுங்க. यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तुते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च पादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यदा चरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. सर्वे जनाः सुखिनो भवन्तु. समस्त सन्मङ्गलानि सन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. Om Tat Sat. Thank you all. Thank you so much. Devi Narayaniam நல்லபடியா கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைய கிடைக்கணும். அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முடிஞ்சா ஏதாவது ஒண்ணு ஆத்துல சின்னதா நைவேத்தியம் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நைவேத்தியம் பண்ணுங்க. நல்லபடியா ஆரம்பிச்சோம், நல்லபடியா முடிக்க வச்சுட்ட உன் அருளால நாங்க இன்னைக்கு முடிச்சுட்டோம்னு சொல்லி அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு சின்ன நைவேத்தியம் பண்ணுங்க. இன்னும் நிறைய கத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 2 வாரம் 2 கிளாஸஸ் ஆர் 3 கிளாஸஸ் ஆகும். ஒரு வாட்டி ஃபுல்லா நம்ம தியானம்ல இருந்து தசகம் 1ல இருந்து 41 வரைக்கும் we are going to practice one. So யாராவது விட்டது தொட்டது எதுவும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்காதது இருந்ததுன்னா everything we will do. So ஃபுல்லா நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. அத முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஐ எம் பிளானிங் டு டீச் சுப்பிரமணிய சஹஸ்ரநாமம். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டிருக்கா. ஸோ சுப்பிரமணிய சஹஸ்ரநாமம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். மாமி தேவி பாகவதம் சொல்லி தாங்க மாமி. தேவி பாகவதம்க்கு எனக்கு புக்கு கிடைக்கல, தமிழ் புக்.